अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं स्वयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. முதல்ல அனுசந்திக்கக்கூடிய தனியனான ஸ்ரீமான் வெங்கடநாதாரியவில் அவரை எப்படிப்பட்டவர் அப்படின்ற தேசிகனை ஸ்வரூப நிரூபக தர்மத்தினால முதல்ல சொல்லி, அதுக்கப்புறம் அவருடைய பெருமைகளை சொல்லி, இந்த இடத்துல என்னுடைய ஹிருதயத்தில் குடிகொண்டிருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்முடைய ஹிருதயத்தில் குடிகொண்டு இருந்தால் தான் அவர் உபதேசங்கள்லாம் நமக்கு நிற்கும். பகவத்த பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததிம் வந்தே மனசி மம யத் பிரசாதாத் வசதி ரகசியத்ரயச சாரோயம் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்கார். அதாவது பெருமாள் தொடக்கமாக ஆச்சாரிய சந்ததியை நான் சேவிக்கிறேன். எந்த ஆச்சாரிய சந்ததியினுடைய அனுகிரகத்தினால என்னுடைய ஹிருதயத்தில் ரகசியத்திரய சாரங்களுடைய அர்த்தம் கூடிக்கொண்டிருக்குதோ அப்படிப்பட்ட ஆச்சாரியன் பகவான் தொடக்கமான ஆச்சாரிய பரம்பரையை சேவிக்கிறேன். தோஷமற்றதான பிரசித்தமான ஆச்சாரிய பங்கியை சேவிக்கிறேன்னு சொன்னோம். அதனால் இந்த ஆச்சாரியனிடத்தில் ஆச்சாரியன் நம்ம நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கணும், சேவிக்கிறோம். ஆச்சாரியன் நெஞ்சில் குடிக்கொண்டு இருந்தால் தான் நாம் அவரை எப்பவும் வணங்குறோன்னு அர்த்தம். அந்த வணங்கிறதுனால அவர் உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய நெஞ்சில் எப்பவும் குடிகொண்டிருக்கும் அப்படின்னு அதுக்கு தாற்பயம். அதனால் அப்படிப்பட்ட ஆச்சாரியன் யார் அப்படின்னா, இந்த வேதாந்த தேசிகன்றவர் சாட்சாத்து திருவேங்கடமுடையானே எம்பெருமானே. ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமஹே அப்படின்னு அந்த தேவதையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவன் ஆச்சாரியனை காட்டிலும் வேறா பார்க்கறதில்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். அதனால் அந்த ஆச்சாரியனும் எம்பெருமானும் ஏக தத்துவம் மாதிரி. இந்த இடத்துல அதான் சுவாமி தேசிகன் யாருன்னா, அவருடைய ஸ்வரூப நிரூபக தர்மம், எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் எல்லாம் அவருக்கும் இந்த இடத்துலையும் தேசிகன் இடத்துலையும் இருக்கிறதுனால தேசிகன் திருவேங்கடமுடையான காட்டிலும் வேற ஒருத்தர் இல்லை அப்படின்ட்டு ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்னு காண்பிச்சு, அப்புறம் அப்படிப்பட்டவர் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறார். சாக்ஷான் நாராயணோ தேவா கிருத்வா மத்தியமயந்தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா. அதனால் சாஸ்திரத்தை கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் அந்த அவர் கவிதார்க்கு கேசரியாக இருக்கார், வேதாந்தாச்சாரிய வர்யராக இருக்கார் அப்படின்னு. அப்படி இருந்தால் தான் அந்த சாஸ்திரமாகிற கையை கொடுத்து நம்மளாம் மேலே. நம்மாழ்வார் கூட என்ன சொல்கிறார், இதே யான் உன்னை கொள்வதென் யானும் என்மைகள் சோதி மணிவண்ண எந்தாய் எய்தானின் கடல் யானை ஞான கைதா கால கழிவு செய்யேரே. ஞான கைதா, ஞானமாகிற கையை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஞானம்ன்றது என்னது? எம்பெருமானுடைய தியான விசேஷமான பக்தி. அதான் அந்த பக்தி தான் ஒரு ரூபத்தில் பிரபத்தியாக இருக்குது. அந்த ஞானமாகிற கையை கொடுக்கணும் அப்படின்னு. ஞானத்தை கொடுக்கணும்னு கேட்கல. இங்கே சாஸ்திரத்துலேயும் என்ன சொல்லிருக்கு, மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா. இந்த லோகத்திலேருந்து கருணை ஆகிற என்ன சாஸ்திரமாகிற கை தன்னுடைய கையினால காருண்யாத்து
சாஸ்திரபாணினா சாஸ்திரமாகிற கையினால நம்ம உத்தரிப்பிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆழ்வாரும் ஞான கைதா, ஞானமாகிற கையை தா அப்படின்னு சாய்க்கணும். அதனால் ஞானத்தை தான் சொல்லலை. அதாவது இந்த கேவல ஞானம் காரியகரமாகாது. கேவல ஞானத்தோடு கூடின அனுஷ்டானம். அதனால தான் அந்த இடத்துல காருண்யா சாஸ்திர பாணினான்னு சொல்லிட்டு, சாஸ்திரம் என்ன, சாஸ்திரமாகிற கையை கொடுத்து பிறவாள் நமக்கு என்ன கொடுக்குறான், சாஸ்திரத்தை கொடுக்குறான், கையை கொடுத்து தூக்குறான்னு சொல்லியிருக்குது. சாஸ்திரத்தினால தூக்குறான்னு சொல்லலை, ஏன் சங்கல்பத்தினால அப்படியே தூக்கலாம். அது அந்த அனுஷ்டானம் தேவைன்றதுக்காக இசைவித்து என்னையும் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே அப்படின்னு அந்த அனுஷ்டானம் பண்ண வச்சு தான் அவன் இது பண்ணுறான். அதனால் அந்த இடத்துல சாஸ்திர பாணினான். ஆழ்வாரும் ஞான கை தா அப்படின்னு சாய்க்கிறார். அதனால் இப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய இது நமக்கு எப்பவும் நெஞ்சில் இருக்கணும்னு சொல்லித்து அந்த தனியன். இப்போது இந்த தனியன் இருக்கு, அது பொதுவான தனியன். நமக்கு கிடைச்சிருக்க ஆச்சாரிய விசேஷம் யார் அப்படின்னு சொல்லி, அவர் எப்படிப்பட்டவர், புகழ்மணம் பரப்பக்கூடிய கவிதார்க்கிய சிம்மமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி, அவரே வேதாந்தாச்சாரியராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம். சொல்லி அப்படிப்பட்டவர் என் நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கணும்னு சொல்கிறது சாமான்யமாக எல்லாரும் அனுசந்திக்கக்கூடிய தனியன். ஏன்னா தாரணியில் வாழ்வாருக்கு தான் எல்லா வழியும் சொன்னார் அவர். அதனால் பண்டிதன், பாமரன், மூக்கன், ஊமகமாக எல்லாருக்கும் அது பொருந்தும். இந்த கவிதார்க்கிக சிம்மாய அப்படின்னு இருக்குதே, இந்த தனியன் என்னன்னா அவர் பண்ணின பிரத்யுபகாரத்தை நினச்சி அவரிடத்துல நாமும் அவரை வணங்கக்கூடியதான தனியன் அப்படின்னு வச்சு, இது அவர் பண்ணின உபகாரம் இருக்குதே, பிரத்யுபகாரம்னு சொல்லக்கூடாது. இப்போ அதான் அவர் பண்ணின உபகாரம் இருக்க, அது எல்லாருக்குமா பண்ணியிருக்கார். அதனால் அந்த உபகாரம்ன்றது ஞானவான்கள் விஷயம், பண்டிதாள் விஷயத்தில் ரொம்ப 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 ரொம்ப, அதாவது பண்டிதாள், ஆச்சாரியாள், இங்கேயே ஆச்சாரியாளெல்லாம் அவதரிக்கிறாள்ல பின்னாலே, தேசிகனுக்கு பின்னாலே அத்தியாபி எல்லா ஆச்சாரியாலும் அவதரிக்கிறாளும். அவளுக்கெல்லாம் ஆச்சாரியாள்லாம் என்ன, சாஸ்திரங்களை தெரிஞ்சு தானும் அனுஷ்டித்து மற்றவாளையும் அனுஷ்டிப்பிக்க வைக்கக்கூடியவ, அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம். சில ஆச்சாரியர்கள் பரமத நிரசன பூர்வக ஸ்வமத ஸ்தாபனம் பண்ணுறவா, அதனால் அதுக்கு உண்டான ஞானங்கள்லாம், அதாவது அதுக்கு உண்டான கிரந்தங்கள்லாம் அருள் இருக்கார். அதனால் இந்த முடிவு ஸ்லோகம் இருக்குதே, இந்த முடிவு ஸ்லோகம் சாமானியன் அனுசந்திக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இது பண்டித கிருத்தியமான ஸ்லோகம். இது முதல்ல சொன்ன ஸ்லோகம் ஸ்ரீமான் வெங்கட சர்வரும் அனுசந்திக்கணும். இது பண்டித கிருத்தியமான ஸ்லோகம். சாமானியால் அனுஷ்டிக்கலாம், தப்பு கிடையாது, அனுசந்திக்கலாம். ஏன்னா அவர் பண்ணின கிரந்தங்கள் மொத்தத்துக்கும் சேர்த்து அதெல்லாம் அனுபவித்து கடைசியில் இது சமர்ப்பித்த தனியன் இது. அது ஆச்சாரியனை அடையிறவன் மொத்த பேருக்கும் உண்டான தனியன். அளவுடையார் அடைந்தார்க்கும்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு சரணாகதி பண்ணுறாளே அவளுக்கும் சரி, களவொழிவார் எமரென்ன இசைந்தவர்க்கும் நான் அவனுக்கும் அவரை அடைஞ்சிருக்கான் இதோ. அதனால அவள் எல்லாரும் அனுசந்திக்கக்கூடிய தனியன், அவரை ஆசிரியக்கிறவா மொத்த பேரும் அனுசந்திக்கக்கூடிய தனியனா அது அமைஞ்சிருக்குது. இது எல்லாரும் அனுசந்திக்கலாம். ஆனால் விசிஷ்ய அவர்களுடைய கிரந்தங்கள்லாம் சேவித்து ஆழ்ந்த புலமை பெற்று இந்த சம்பிரதாயத்தை அனுஷ்டிக்கக்கூடிய வழி மார்க்கம், அதுக்கு உண்டான எல்லா நிர்ணயங்களும் தெரிஞ்சுண்டு, அதுக்கப்புறம் இதர மதத்திலேருந்து வரக்கூடிய விரோதங்கள்லாமும் போக்கடித்து
அப்படியெல்லாம் இருக்குதே, அவள் அனுசந்திக்கக்கூடிய தனியன் இது. அதனால் மற்றவன் அனுசந்திக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவள் அனுசந்திக்க கூடிய தனியன். அப்படியான இது இருக்குது. அதனால் என்னென்னா, அதோட கூட இப்போ அவர் பண்ணின உபகாரத்தை ஏற்கனவே தெரிஞ்சுட்டாச்சு அவரை. அதனால் இப்போ நமக்கு என்ன உபகார அதிசயத்தை அருளினார் அப்படின்றத சொல்லி அவருக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய தனியன் அப்படின்னு இருக்கு. அதனால் இந்த இடத்துல கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. அதனால் இப்போது அங்கே ஸ்வரூப நிரூபக தர்மத்தை சொல்லிட்டு ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரியான்னு இங்கே நமக்கெல்லாம் உதவக்கூடியதான நிரூபித ஸ்வரூப விசேஷணமாக இருக்கக்கூடிய அவருடைய குணாதிசயங்களை சொல்கிறது. அதில் நமக்கெல்லாம் அவர் அருளக்கூடியது வேதாந்த மார்க்கத்தை காண்பித்து அதில் நிலை நிற்க செய்யறதுக்கு அவர் நமக்கு ஹிதமாக கவி கிராந்ததர்சின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதில் எந்த விதமான குயுக்திகள்லாம் புகாதபடிக்கு சமீச்சீன ஞானத்தினால் நியாயத்தை கொண்டு அதை ஸ்தாபிக்கிற விஷயமெல்லாம் இருக்கு. அதனால் கவி தார்க்கிக சிம்ஹாயா அப்படின்னு சொன்னேன். கவி தார்க்கிக சிம்ஹாயா அப்படின்னு சொன்னார். அப்போது கவிதார்க்கிக சிம்ஹாய்க்கு ஏற்கனவே அர்த்தம் சொல்லியாச்சு. இப்போது அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல சிம்மம்னு இருக்குது. அப்போது இதுக்கும் அதுக்கும் என்ன வாசி? பர்யாய சப்தம்தான். பர்யாய சப்தமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சப்தத்துக்கும் வாசி உண்டு. அர்த்தத்தில் சூக்ஷ்மமான அர்த்தத்தில் வாசி உண்டு. பர்யாய சப்தம்தான். இதுவும் சீரியவர் அப்படின்ற சிம்மம்னா சீரிய, கேசரினாலும் சிம்மம். அதனால் சீரியவரை காண்பிக்கிறது, உயர்ந்தவரை காண்பிக்கிறது. கவிகளுக்குள்ளேயும் தார்க்கிகளுக்குள்ளேயும் உயர்ந்தவர் அப்படின்னு. அந்த இடத்துல அவரை நாம் அணுகச்சே எப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ஹிதத்தை சொல்லக்கூடியவராயும் அதை ஸ்தாபிக்கக்கூடியவராயும் சமீச்சனால கேசரி அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் சிம்மம்னு அர்த்தம் இருந்தால் கூட புகழ்மணம் பரம்பி இருக்கவர் அப்படின்னு அர்த்தம். அவர் கவிகளுக்குள்ளேயும் தார்க்கிகளுக்குள்ளேயும் அந்த புகழ்மணம் நிரம்பி இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதே மாதிரி அதாவது இப்போது புகழ்மணம் அப்படின்னு சொன்னால், இப்போது இது இருக்கு, குங்குமப்பூ இருக்க, குங்குமப்பூ நிறம் போலையும் குங்குமப்பூனுடைய மனம் போலையும் அவர் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதாவது புகழ் மனம்ன்றது அந்த குங்குமப்பூ, அது கேசரின்றதுக்கு அந்த குங்குமப்பூ அர்த்தமானதுனால அது கேசரி அப்படின்றது அந்த பிடரி மயிரெலாம் இருக்கக்கூடிய சிம்மத்தை குறிக்கிறதுனால அந்த குங்குமப்பூ ஒரு மாதிரி மஞ்சள் கலந்த சிவப்பு கலந்த மஞ்சளாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மயிர் இருக்கும். அந்த மயிருக்கும் மாறி மலமுழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் கொங்கு எப்பாடும் பேந்துதை அப்படின்னு வாசனையோடு இருக்கக்கூடிய அந்த மயிரெலாம் சிலுத்துண்டுன்னு சொல்கிறா போல இந்த குங்குமப்பூவுக்கும் அதான் அந்த சிம்மத்தினுடைய அந்த பிடரி மயிரெலாம் விசேஷம் இருக்கு. அது எப்படி வாசனை உள்ளது அப்படின்னு சொல்லி நிறம் இருக்கோ, அதே மாதிரி இந்த குங்குமப்பூ
இது உண்டு. அதனால் இவர் கவிகளுக்குள்ளேயும் தார்க்கிகர்களுக்குள்ளேயும் இவர் என்ன மாதிரி புகழ்மணம் நிரம்பினவர் அப்படின்னு அந்த கேசரின்ற சப்தம் சொல்கிறது. அவர் புகழ்மணம் இருந்தால் கூட இந்த இடத்துல என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி சததூஷணி முதலிய கிரந்தங்கள்லாம் பண்ணி சமீச்சீன நியாயத்தினால இனிமேட்டு வர காலத்தில் வரவாளுக்கு கூட எதனா குதர்க்கங்கள் பண்ணாலும் அதுக்கெல்லாமும் அந்த கிரந்தங்கள்லேயே அவருடைய கிரந்தங்கள் இப்போ பண்ணின கிரந்தங்கள்லேயே பதில் இருக்கிறதுனால அதை வச்சே சித்தாந்த ஸ்தாபனம் பண்ண முடியுமானதுனால வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆக்ஷேபங்களுக்கெல்லாம் கூட அதுவே சமாதானம் ஆகுமாவும் போல இருக்கிறதுனால அது அந்த வலிமை உள்ளதாக இருக்கிறத சொல்கிறது. சிம்மம் அப்படின்றது இங்கே அங்கே புகழ்மணம் பரம்பி இருக்கவர்னு சொல்லித்து கவிதார்க்கிக கேசரின்னு, இங்கே கவிதார்க்கிக சிம்ஹாய அப்படின்னு சிம்மம்னு சொன்னதுனால கவிகளுக்குள்ளேயும் தார்க்கிகர்களுக்குள்ளேயும் சிம்மம் போன்றவர், அதாவது மிக்க வலிமை உடையவர். அப்படின்னா இவருடைய தீர்க்கதரிசியாக கிராந்ததரிசியாக இருந்து சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப வலிவுள்ளவை, யாராலையும் அதை சலிப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி இவர் சொல்லக்கூடிய சமீச்சீன நியாயங்களை கொண்டு சாதிச்சிருக்காரு, அந்த நியாயங்களையும் யாராலையும் சலிப்பிக்க முடியாது அப்படின்றத காண்பிக்கிறது. ஏன்னா அவருடைய கிரந்தத்தில் ஆழ்ந்து அதெல்லாம் நாம் காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த குமாரவரதாச்சார் கடைசியில் திருநாட்டுக்கேள்ன்ற சமயத்தில் இந்த தனியனை திருநாட்டுக்கேள்னு உடனே இந்த தனியனை அனுசந்தானம் பண்ணிருக்கார். அதனால் இப்படி அது மிக்க வலிவுடையதாக இருக்குது, அதை யாராலையும் சலிப்பிக்க முடியாது அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக இங்கே சிம்ம பதம். அங்கே புகழ் மனம், அந்த புகழ் மனம்ன்றது என்னது, ஒரு இடத்துல புஷ்பம் இருந்தால் கூட அந்த மனம் எல்லா இடத்துலையும் பரவும், அந்த மனம் எல்லா இடத்துக்கும் போகும். அதுபோல இவர் கிரந்தங்களை வாசிக்காதவாளுக்கு கூட அந்த மனம் வீசும். அதாவது அந்த கிரந்தங்களில் சொல்லியிருக்க வியாபாரம், அதாவது அதை அனுஷ்டித்து அவள் இல்லாமல் மோட்சத்துக்கு போவான்னு அர்த்தம். பசு மனுஷ பக்ஷிவான்னு இருக்கேன். அதனால் ஆச்சாரியனாக இருக்கும் இந்த கிரந்தங்கள்லாம் சேவிச்சிருந்தால் அந்த புகழ் மனத்தினால அவள்லாம் ஒரு அனுஷ்டானம் பண்ணலைன்னா கூட அவளுக்காக ஆச்சாரியன் அனுஷ்டிப்பிச்சு அந்த பிரபத்தி அனுஷ்டிப்பிச்சு அவளும் மோட்சம் போகிறான். அதனால் அந்த இடத்துல அது எல்லாருக்கும் உதவுறதுனாலே அந்த கேசரின்ற பதம் இருந்தது. இந்த இடத்துல இவருடைய கிரந்தங்களுடைய சைட்டு இந்த கந்தத்தை கற்றவாள் எவ்வளவு குதர்க்கங்கள் கொண்டு வருங்காலத்திலாம் கூட மேலே 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 ஆக்ஷேபம் பண்ணால் கூட அந்த கிரந்தத்தை சலிப்பிக்க முடியாத அந்த கிரந்தம் சொதசித்தமாக நிற்கும் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக இங்கே கவிதார்க்கிக சிம்ஹாய அப்படின்னு சொன்னார். இப்போ மேலே இந்த தனியினுடைய அர்த்தத்தை நாளைக்கு அனுசந்தானம் பண்ணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடவோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.